வணக்கம். ஐபான் பாஸ்கு இறுதின இருந்தா அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பாஸ்கு இறுதினே பிரகாரன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விசாரணையில் பல முன்னேற்றங்கள் வந்திருக்கிறதா இப்போ அறிய கிடைக்குது. இதில் இப்போ தான் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதை யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் சட்டபூர்வமாக நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த சுரேஷ் சலையை கைது செய்த பிறகு வரக்கூடிய அந்த விசாரணை தகவல் அப்படி பார்க்க எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தில் கடந்த கால சிங்கள அரசாங்கங்கள் இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி சதிகளை செய்து சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக சதிகளை செய்து அதில் சிங்கள மக்களை சூடேற்றி வச்சுக்கொண்டு தங்களுடைய பகல் கொள்ளையை இந்த நாட்டில் சொத்துக்களை சூறையாடி பெரும் தனவந்தர்களாக மாறினார்கள் என்பதை இப்போ விளங்குது எல்லாருக்கும். இப்போ இந்த சுரேஷ் சலையை கைது செய்த பிறகு இப்போ ஒரு டிஐஜி ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருக்க. அது வேறு ஒரு பிரச்சனை இல்லை. அவரும் சிஐடின்ற முன்னாள் பணிப்பாளராக இருந்தவர். இப்போ அந்த விஷயம் என்னென்னு சொன்னால் கெயிலிய ரம்புக்கல்லோடு சம்மந்தப்பட்ட விஷயம். சந்திரவட்ட கல்லொண்டு கண்டியில் யாரோ களவெடுத்து அதாவது புராதன கல் அதை தோண்டி எடுத்து கொண்டு வச்சிருக்க கைது செய்து அவர்களை கைது செய்து விசாரணை நடத்த வந்த தகவல் என்னென்னு சொன்னால் இது கெயிலிய ரம்புக்கல்லைக்கு தெரிஞ்சு நடக்கிறதாகவும் அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக இந்த சிஐடி அப்போது இருந்த சிஐடி இந்த டிஐஜி சகல வேலைகளையும் செய்திருக்கிறார். அப்போ பாருங்க, அப்போ அந்த 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 கல் இருந்த வீடு தான் கெயிலிய ரம்புக்கல் என்ன அறகலை போராட்ட காலத்தில் எரிக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டில் தான் அந்த கல் இருந்தது. அப்போ அந்த கல் இப்போ எங்கேன்னு தெரியாது. அது சம்மந்தமான விசாரணை நடக்குது. அது விசாரணை முன்னேற்றத்தில் போய்கொண்டிருக்கல தான் அதுக்கு சாட்சி சொன்ன நிகாலண்ட் ஒரு ஆள் தற்கொலை செய்திருக்கிறார். அவர் ஒரு தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. அவற்றை காணியத்தான் இப்போ கெயிலிய ரம்புக்கல்ல இவ்வளோ சொத்துக்கள் எங்கேருந்து விசாரிக்கல தான் நிகாலன்பரிடம் ரத்னபுரையில் ஒரு காணியை வாடகைக்கு வாங்கி அந்த காணியில் ரத்னக்கல் தோண்டி மாணிக்கக்கற்கள் தோண்டி விற்று அதில் வந்த சொத்து காசில் தான் இவ்வளோ எல்லாம் சொத்துக்கள் தேடினான்னு சொன்னது. அந்த நிகாலோட விசாரிக்க அப்படி ஒன்றும் இல்லைன்னு முதல் சொல்லி போட்டு பிறகு யாரோ மிரட்டி நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சிஐடியில் ரெண்டாம் தினம் சொல்லிக்கிறார். இல்லை அவர் உண்மையாக காணி வாங்கி எங்கள்கிட்ட வாடகை எடுத்தது உண்மை தான், ரத்னக்கல்ல தோண்டின உண்மை, அந்த சொத்து அந்த காசில் அந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்கினோன்னு சொல்லி போட்டு போயிருக்கிறேன். பிறகு அது சம்பந்தமான விசாரணை தொடர்ந்து நடக்கல. பிறகு ஒரு கடிதம் மூலம் ஒரு கேட்டிருக்கிற சிஐடிட்ட இந்த விசாரணை இந்த விசாரணைக்கு நான் இன்னும் தகவலை தர இருக்கிறேன், எனக்கு அந்த நாள்களை தாங்கும், இன்னும் தகவல் என்னுடைய இருக்குது, அதுக்கு நாள் தாங்கும். அந்த நாளை கொடுக்கறதுக்கான வேலையில் நடந்து கொண்டிருக்கல தான் இவருக்கு மீண்டும் ஒரு மிரட்டல் நான் நினைக்கிறேன் போய் இவர் இப்போ தற்கொலை செய்து கொலையாண்டு நம்புகிறாங்களா அவர் தற்கொலையான்னு சொல்லி அந்த இப்போ கதை பரவி கொண்டிருக்கு. இப்படி ஒரு சாட்சி சொல்ல வந்தவர் தற்கொலை செய்யணும்னு சொன்னால் இது பெரிய இடத்து சம்பவம். இதை நீ வெளியே சொன்னால் உன்னை கொல்லுவோம், இல்லாட்டி உன்னை குடும்பத்தை அழிப்போம், அப்படி ஒன்றாவது சொல்லியிருப்பாங்க. அதால் அவர் தற்கொலை செய்திருக்கலாம்னு தான் இப்போ கதை போகுது. அது அந்த கொலை சம்பந்தமான விசாரணை இப்போ சிஐடி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ யோசிச்சு பார்க்க வேண்டிய சிஐடி முன்னாள் அதிகாரி இவ்வாறான அமைச்சர்மாரோட தொடர்பில் இருந்ததும் அமைச்சர்மார்கள் சம்பந்தப்பட்ட ஊழல்களை மோசடிகளை களவுகளை கொள்ளைகளை மறைச்சதும் அது சம்பந்தமான விசாரணைகளை திசை திருப்பினதும். அப்போ இது ஒரு ஒரு சோத்து பானைக்கு ஒரு சோறு பதமண்ண மாதிரி எப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடந்திருக்குமென்றது நாங்கள் நினச்சி பார்க்க இல்லாமல் கிடக்கு. அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான சதிகளை செய்கிறதுக்கு முஸ்லீம்களை பயன்படுத்தினது இது பரகசியமான ஒரு உண்மை, நாட்டுக்கே தெரிஞ்ச உண்மை. அதில் சுரேஷ் சாலை மாதிரி அதிகாரிகள் இருந்து கொண்டு பல முஸ்லீம்கள் சஹரான் மாதிரி ஆக்கள் எல்லாரையும் தமிழ் மக்களுக்கு எதிரான சதிகளில் பயன்படுத்தி யுத்த காலத்தில் பயன்படுத்தி போட்டு கடைசியாக தங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் செய்யணும்னு சொல்லி அணுகித்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்ததாக தான் இப்போ எங்களுக்கு நினைக்க தோன்றுது. இப்போ இந்த சுரேஷ் சாலை இவ்வளோ காலமும் சுரேஷ் சாலையை கை வைக்காமல் இருந்தது இராணுவம். ஏற்கனவே நல்லாட்சி காலத்துலேயும் இராணுவத்தின் மீது கை வச்சு அந்த ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்தவங்க சிங்கள இனவாதிகள்.
அப்போ அதே மாதிரி நடந்துருமோன்னு சொல்லி அச்சத்தில் தான் அரசாங்கமும் நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு தகுந்த ஆதாரங்களை கையில் வச்சு கொண்டு தான் கைது செய்யுது. இப்போது ஒன்றும் செய்யலாமல் கிடையாது. ஆகவே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு எதிராக, அதாவது உயிர்த்த தாக்குதலுக்கு எதிராக நடக்கிற தாக்குதலை கண்டுபிடிக்கிறதுக்கு நடக்கிற விசாரணை சம்பந்தமாக கைது செய்யப்படுற ஆக்களை காப்பாற்றுறதுக்காக முன்பார் ஆக்களை பார்க்கல சரத் வீரசேகர, வீரவன்ச, கம்மன் பீல இவ்வாறான ஆக்கள். அப்போ இவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறபடியாக தான் இவங்களை காப்பாற்றுறதுக்கு திரும்ப அவ்வப்போது இவங்களை கைது செய்ய இவங்க ஓடி வந்து இந்த கத்துறது, பிரச்சாரம் செய்கிறது, ஊடக மாநாடு நடத்துறது இப்படி ஒன்று இருக்குது. இப்படி பார்க்கல உண்மையில் அரசாங்கம் இவங்களையும் பிடிச்சி கைது செய்து விசாரணை நடத்தணும்னு சொன்னால் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை மூடி மறைக்கிறது. இவ்வளோ காலமும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு எதிராக கொண்ட வச்சு அரசாங்கத்தை பிரட்டின ஆக்களே ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஜனாதிபதி பதவியை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? அது சஜித்தின் ஆக்களும் பாராளுமன்றத்தில் உரக்க குரல் கொடுத்தவங்க நாங்கள் இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பின்னால் அவையும் இந்த குரூப்பில் சேர்ந்துடணும். அப்போ அவையும் ஆட்சிக்கு வந்திருந்தால் செய்திருக்க மாட்டேன்னு சொன்னால் அவைக்கும் ஏதோ ஒரு நட்பு ரீதியான அழுத்தம் போகும், அவையும் கைவிடுவிடும் அந்த விசாரணை. ரணிலும் அப்படி தான் கைவிட்டு இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒரு குழுவை அமைச்சு அதில் ஒரு நாடகம் போட்டு அதை முடிச்சிட்டேன். அப்போ இது ரணிலுக்கும் தெரிஞ்சபடியாக கோட்டாபாய அரகால காலத்தில் ஓட வேண்டிய கட்டம் பெறுமோ இல்லை அல்லது தன்னை காப்பாற்றி கொள்றதுக்காக பிரதமர் பதவியை ரணிலை கூப்பிட்டு கொடுத்தது. பிறகு அது திருப்பி அது ஜனாதிபதி பதவியை மாறைக்குள்ள பாராளுமன்றத்தில் மொட்டு கட்சி எல்லாருமே சேர்ந்து ரணிலை ஜனாதிபதி ஆகினதும் இதை மூடி மறைக்கிறதுக்காகத்தான். இது வெளியே வந்துடுமோன்ற அச்சத்தில் தான். ஏன்னா மைத்திரி ஆட்சியை கவிட்டி வந்த உடனே சிஐடியில் இருந்த 600 பேரிடம் மாற்றினவன். சாணி அபிஷேகரை உட்பட்ட ஆக்களை சிறையில் அடைச்சிவேன். அப்போ என்ன காரணம்? உண்மையிலே அவை கண்டுபிடிக்க வந்திருந்தால் இது அவையை வச்சு தானே விசாரிச்சிருக்கணும். இப்போ அவை தொடர்ந்து விசாரித்து கொண்டு இருந்த ஆக்களே தூக்கணும். அப்போ இதில் பெரிய சந்தேகம் இருக்குது. அப்போ பிறகு தங்களை காப்பாற்றுறதுக்காக தான் ரணில்கிட்ட ஜனாதிபதி பதவியை கொடுக்கணும். அப்போ ரணில் அதை மாதிரியே தனிருந்த ஆட்சி காலத்தில் அதை இழுத்தடித்து அதுக்கான ஒரு பதிலை கொடுக்கல. இப்போ இந்த அரசாங்கம் கடந்த 1.5 வருஷமான நீண்ட விசாரணைக்கு பிறகு கைது செய்து இப்போ சிறையில் அடித்த பிறகு அவர் இருக்கிற அறையில் எலி ஓடுறதாம், கரப்பத்தான் ஓடுதாம்னு சொல்லி தாசிரி ஜெயசேகர, அதாவது அவரும் மொட்டு கட்சியை சார்ந்தவர் தான், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்தவர். அவையெல்லாம் ஒரு கும்பல் தான். அவர் இப்போ கண்ணீர் வடிக்கிறாருன்னு சொன்னால், மாஷால கண்ணீர் வடிக்கிறாருன்னு சொன்னால், சுரேஷ் சிலை எலிகள் இருக்கிற காமரையில் அறையில் போட்டிருக்குது, அவர் கரப்பத்தான் இருக்குது, அவருக்கு ஒரு பாயை கொடுக்குறதுக்கு, அவர் கட்டில கொடுக்கல, அவருக்கு ஃபேன் இல்லை அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த சதியல் அந்த இந்த கட்டத்தில் நம்ம பாரம் அந்த தேசரியை பற்றி இந்த சம்பவம் வந்தபடியாக அந்த கதையை பற்றி கதைக்கணும். சிஐடியில் இப்படி இந்த சுரேஷ் சாலைக்கு நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முதல் தமிழர்களுக்கு என்னென்ன நடந்திருக்குமான்னு சொல்லி இப்போ இந்த கட்டத்தில் இப்போ ரணில் இந்த பிரச்சனையை மூடி மறைச்சி வெளியே போனதாலே இப்பையும் ரணிலும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு எதிரான பிரச்சாரங்களை, அதாவது இந்த விசாரணைக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வரதா தான் இப்போ தெரியுது. அப்போ சஜித் பிரேமதாசன் இப்போ மௌனம் காக்குறார். இப்போ முதல் இதை நாங்கள் விசாரிப்போம் ஆட்சிக்கு வந்தாலும் சொன்னோம். இப்போ இது சார்ந்த விசாரணையாளுக்கு மௌனம் காத்து கொண்டிருக்க சில அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு இந்த விசாரணைக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டு கொண்டு வெளியிடணும். அப்போ இதில் ஒரு விஷயம் தெளிவாதுன்னு சொன்னால், கடந்த ஆட்சி காலங்கள் முழுவதும் தமிழர்களுக்கு எதிரான போராட்டத்தை போராட்டத்தை வலுவிழக்க செய்கிறதுக்கான எதிர்த்தாக்குதலை இராணுவத்தை கொண்டு நடத்திக்கணும். அதே நேரம் இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து வச்சுக்கொண்டு தாங்கள் அரசியல் செய்யணும்னு சிங்கள மக்களை உசுப்பிக்கொண்டிருந்த இந்த சதி வேலையால் தொடர்ந்து பின்னி வந்து ஒரு கட்டத்தில் அந்த பொன்சேகா தலைமையேற்ற இராணுவ தளபதியாக வந்த பிறகு இந்த பிரச்சனையை இந்த போராட்டத்தை அழிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு மைந்தைக்கும் அதை பின்வாங்க இல்லாமல் போச்சு. அப்போ இந்த போராட்டத்தை அழித்த பிறகு இவைக்கு ஒரு ஆயுதம் இல்லாமல் போச்சுது அரசியல் செய்கிறதுக்கு. ஒரு சிங்கள மக்களை தூண்டி அரசியல் செய்கிறது ஆயுதம் போன பிறகு தான் இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடத்துறதுக்கு திட்டமிட்டு அந்த ஆட்சியை பிடிச்சிருக்கணும். அப்போ இதுலேருந்து தெளிவாக தெரியுது, அவைக்கு இனவாதம் இல்லாமல் அரசியல் செய்யலாமத்தான் இவ்வாறான ஒரு செயலை செய்து இந்த சலைமாரியாக்களை பயன்படுத்தி சாரான் மாதிரியானக்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து அதுதான் இப்போ எங்களுக்கு கணிக்க முடியுது. அப்போ இது இப்போ விசாரணையில் இந்த உண்மைகளெல்லாம் வெளியே வரும். இப்போ ஒன்றொண்டா வெளியே வந்துகொண்டிருக்கு. இதில் இந்த பிள்ளையானெல்லாம் ஜெயிலில் இருந்த நாங்கள் சினிமா படங்களை பார்த்துக்கோம். ஜெயிலில் இருந்து கொண்டு எத்தனை விளையாட்டுகளை வழியால் செய்கிறான்னு சொல்லி ஜெயிலில் இருந்தால் சிலை மலேசியாவில் இருந்தாராம்.
அப்போ நாங்கள் எத்தனை சினிமா படங்களை பார்த்துருக்கோம், எங்கே இருந்தெல்லாம் பின்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி. அப்போ இந்த தாக்குதலை திட்டமிடுறதுக்கு வந்து மலேசியாவிலே அமெரிக்காவிலேருந்தும் திட்டமிடலாம், இந்தியாவிலேருந்தும் திட்டமிடலாம், எங்கேயும் திட்டமிடலாம். அப்போ ஏதோ ஒரு வழியில் இந்த தாக்குதலுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதால் தான் இந்த விசாரணை இவ்வளவு காலமும் மூடி மறைச்சி கொண்டு எல்லாருமே, அதாவது வந்து இப்போ அவைக்கு சார்பில்லாத ஒரு கட்சி அரசாங்கத்துக்கு வந்ததால் இந்த விசாரணை வெளியே வந்திருக்கு. இதே ஜேவிபியும் இதில் சம்மந்தப்பட்டிருந்தா அல்லது அவையும் ஒரு ஊழலாட்சி ஆட்களாக இருந்திருந்தார், ஊழல்வாதிகளாக இனவாதிகள் இனவாத கருத்துக்களோடு இருந்திருந்தார், அவை மீதை மூடி மறைப்பினும். ஆனால் அவை வந்து இந்த நாட்டில் ஒரு சுபிட்சத்தை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும், உண்மைகளை வழியை கொண்டு வரணும், மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு தான் எங்களை நியமிச்சுக்கிறாங்கன்னு ஒரு கடப்பாட்டோடு இந்த காரியங்களை செய்து கொண்டு வரைக்கல. இதுக்கு கடும் எதிர்ப்பு என்ற தமிழ் எம்பிக்கள் மனோ கணேசன் போன்றவர்களும் சூசகமாக, யார் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்களும் இதில் ஒரு சைட் அடிக்கணும். என்னென்னு சொன்னால் அவைக்கு சில பேரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இதில் ரணில் விக்ரமசிங்கா அது சார்ந்த ஆக்கள் தங்களோட கடந்த கால ஆட்சியில் இருந்த முறைகேடுகள் அதுகளை வந்து வெளியே வந்துடுமென்றதுக்காக இதை எதிர்க்கணும் எல்லாரும். இப்போ இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வராமல் விட்டுருந்தா இந்த ரத்னகல் சம்பந்தமான ஹெலிய ராம்புகள் என்னது ஊழல் மோசடி, இந்த ஜிஎஸ்டி செஞ்ச விளையாட்டுக்கள் மறைச்சதுகள், இந்த சலை செஞ்ச விஷயங்கள், இந்த சிஐடிக்குள்ளே நடந்த சம்பவங்கள் எல்லாம் வெளியே வருமா? ஒன்றுமே வராது. எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான மாறி ஒரு விரோதங்களை தூண்டி துவேஷங்களை தூண்டி அதில் குளிர் காஞ்சி இந்த ஞானசார வாக்கள் பயன்படும் அதில் குளிர் காஞ்சி இவங்களை ஆட்சிக்கு கைப்பற்றுவாங்க, மாறி ஆட்சியை கைப்பற்றுவாங்களே தவிர எந்த விதத்திலும் இவங்களை ஒரு உண்மையை கண்டறிஞ்சு இந்த நாட்டுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட கடந்த கால ஆட்சியாளருங்க காலம் முழுக்க சதிகளின் பின்னால் தான் அவங்க ஆட்சி செய்திருக்காங்க, சதிகளை கொண்டு தான் ஆட்சி செய்திருக்காங்க முழுமையான. அதாவது 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு நீண்ட சதிகள் நடந்திருக்கு. இந்த சதிகள் வந்து சில சந்திரிகா காலத்தில் நடந்த சதிகளும் இருக்குது. இந்த சதிகளை கொண்டு தான் இதை வச்சு பிரச்சாரம் செய்து தான் ஆட்சியில் நடத்திக்கிறாங்க. இப்போ இந்த சதிகளை இப்போ செய்யலாமல் இருக்குது, இந்த சதிகள் அம்பலப்பட போகுதுன்னு சொல்லி தான் இப்போ எல்லாரும் ஓடுபட்டு திரியணும், எல்லாரும் இதை சம்பந்தமாக பேசிக்கொண்டு திரியணும். இப்போ நான் என்ன ஒரு விஷயம்டா, சிஐடியில் வந்து எலிகள் ஓடுதுன்னு சொல்லினேன் தானே. இப்போ இவ்வளவு காலமும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே தமிழர்கள் கைது செய்யப்பட்டு இதே 4ஆம் மாடியில் இதே சிஐடியில் வச்சு தான் விசாரிச்சுது. அப்போ தமிழர்கள் மனிதர்கள் இல்லை. அப்போ தமிழர்கள் இருந்த ரூமுகளில் அந்த காம்பரையால் அந்த அறையாளில் வந்து எலி ஓடி இருக்கும், பாம்பு ஓடி இருக்கும், பல்லி ஓடி இருக்கும், அரணை ஓடி இருக்கும், கரப்பத்தான் ஓடி இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்கள் மனிதர்கள் இல்லை. ஆனால் சலே மனிதர், ஆனால் சலே அவையின் ஆட்கள். அவரை எப்படியாவது வெளியெடுக்கணும், அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீர்த்து போக செய்து அவரை வெளியெடுக்கணும்னு இப்போ ஓடி திரியணும். இதே அறையாளில் தான் தமிழர்களை வச்சு சித்திரை செய்ததும் விசாரித்ததும், அவர்களுக்கு ஃபேனும் இல்லாமல் படுக்க பாயம் இல்லாமல் பின்க கையை கட்டி போட்டதும் எல்லாம் செய்தோம். அப்போ அந்த நேரம் இந்த மனித உரிமைவாதிகள் இந்த மாதிரியான ஆட்கள் தயஸ்ரீ பேஜி, விஜயசேகர, முஜிபுர் ரஹ்மான் யாருமே கதைக்கல. வேறு மனோ கணேசன் அந்த காலங்களில் கதைச்சார், அதுவும் தன் அரசியல் லாபங்களுக்காக தான் கதைச்சார்னு சொல்லி இப்போ அது வெளிப்படையாக தெரியுது. என்ன சொன்னால் இப்போ அவர் ஆற்ற பக்கம் நிற்கிறார். நாங்கள் மனோ கணேசனுக்கு வாக்களித்த ஆக்கள் எல்லாரும் வந்து அனுராவின் ஆட்சியை கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த ஆட்சி நிறுவினா பிறகு அந்த ஆட்சி நடக்கிற பிழைகளையும் சுட்டி காட்டுறோம், அந்த ஆட்சி செய்கிற நல்ல விஷயங்களையும் பேசி கொண்டு வரோம், அதில் தவறான கருத்துக்கள் வரைக்கும் அதை விளங்கப்படுத்தி கொண்டு வரோம். அப்போ மனோ கணேசன் ஏன் தொடர்ந்தும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த சஜித் பிரேமதாச குழுவோடு நிற்கணும்? பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் மக்கள், மலையக மக்கள் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு குடியிருப்புகளில் நிறைய வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்போ இதுகள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி வந்திருக்கு, அது சார்பாக தான் நிற்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை மனோ கணேசன் அவர் கடந்த கால அரசியலும் தன்னுடைய பாராளுமன்ற நுழைவுக்கான திறவுகோலாக தான் இந்த தமிழர் அரசியலை கையாண்டிருக்கிறத தவிர இப்போ வந்து அவர் தமிழர்களுக்காக கதைக்கிறாரா? இல்லையே, அவர் கதைக்கிற சிங்கள இனவாத அரசியல்வாதிகளுக்கு சார்பாக நிற்கிறார். அப்போ இதில் என்னங்கிறது, கடந்த காலத்தில் எல்லாருமே அரசியல் செய்தது இந்த தமிழர் நலன் சார்ந்த கதைச்சவையும் சிங்களர் நலன் கதைச்சவையும் எல்லாருமே தங்களுடைய சொந்த நலனுக்காக, தங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை பெறுவதற்காக, தங்களுடைய அரசியல் நலனுக்காகத்தான் செயல்பட்டுருக்காங்க. இதுதான் இந்த இலங்கையை இவ்வளோ படுகொலியில் தள்ளி இருக்குது. அப்போ தமிழர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ தயசரி சொல்கிற மாதிரிக்கு அவருக்கு அங்கே எலியோடுது, அவருக்கு கரப்பத்தான் போது, அவருக்கு படுக்க இடம் இல்லை, அங்கே ஃபேன் இல்லைன்னு சொன்னால்
இது ஒரு மனித உரிமை மீறல் தானே. அப்போ அங்கே வந்து எல்லாம் இருக்கணும் உண்மையில். அப்போ ஒரு பாயை சரி கொடுக்கணும். அப்போ இதுதானே தமிழர்களுக்கு நடந்திருக்கும், இதுதானே தமிழர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இவ்வளவு காலமும் அந்த சிஐடியில் 4ஆம் மாடியில் போன தமிழர்கள் அனைவரும் இதைத்தானே அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ இந்த அளவில் தானே இந்த ரகசிய புலனாய்வுத்துறை இந்த சிஐடியின் அலுவலகங்கள் இந்த 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 அறைகள்லாம் இருக்குது. அப்போ தங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரி தான், அந்த கதை மாதிரி தான் இது. அப்போ இந்த அரசாங்கம் வரவில்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆட்கள் கைது செய்யப்பட மாட்டாங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் வெளியே வராது. இது ஒரு அரசியல்வாதி, போலீஸில் உயர் அதிகாரிகள், கீழே உள்ள அதிகாரிகள், வியாபாரிகள் எல்லாருமே சம்பந்தப்பட்டுத்தான் எல்லாருமே கொள்ளையடிச்சிக்கிறாங்க. அதுகளை பிடிபடைகளை மூடி மறைச்சிக்கிறாங்க. மக்களுக்கு தெரியாமல் பார்த்துருக்காங்க. மக்களை இனவாதத்தில் தூண்டி மதவாதத்தில் தூண்டி ஆட்சி நடத்திக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ எல்லாமே வெளியே கொண்டு கெய்லியா ரம்புக்கள் இவ்வளவு துவேஷத்தோட பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கு எதிராக கதை கேட்க அந்த யுத்த காலத்தில் பாதுகாப்பின் பேச்சாளர் அறிக்கை கதைச்சதையும் எடுத்து பார்க்க இவர் இவ்வளவு தூரம் துவேஷத்தை விதைச்சதுக்கான காரணம் தான் கொள்ளை அடிக்கிறது வெளியே தெரியக்கூடாது, தான் ஒரு தேசப்பற்றாளர் என்று காட்டிக்கொண்டு நாட்டை சுரண்டி அவற்றை வீட்டு வேலைக்காரியை கூட குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ பிள்ளைகள், வேலைக்காரி, மனைவி என்று யாருமே விட்டு வைக்கலாம், இல்லாத பேர்லேயும் சொத்து இருக்கு. இவ்வளவு களவுகளை மடுத்தது இனவாதத்தை தூண்டி அந்த உச்சத்தில் இருந்தோண்டு சிங்கள மக்களை உசுப்பேத்தி வச்சுக்கொண்டு தமிழர்களையும் முஸ்லீம்களையும் சித்திரவதை செய்து கொண்டு தாங்கள் சொத்துக்களை குவிச்சதை தவிர, இந்த நாட்டில் அநீதிகளை இழைச்சதை தவிர, சதிகளை செய்து ஆட்சி செய்ததை தவிர இந்த நாட்டில் சரியான ஆட்சியை ஒரு காலமும் செய்யலை. இந்த அரசாங்கம் வரவில்லைன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நாட்டில் எதுவுமே மிஞ்சிறதுக்கான சான்ஸ் இல்லை. அவ்வளோ தூரம் கொள்ளை, ஒரு இறக்கம் இல்லாமல் கொள்ளைக்கு மேலே கொள்ளை, சொத்துக்களை குவிச்சு எங்கே தான் கொண்டு போகிறாங்களோ தெரியாது. இவ்வளவு சொத்துக்களை குவிச்சிருக்கிறாங்க. சொத்துக்களை குவிச்சது மட்டும் இல்லாமல் அரகல போராட்டத்தில் இந்த வீடறிஞ்சி போட்டு சொல்லி அதிகப்படியான இழப்பீட்டை பெற்றதும் இந்த கெய்லியா ரம்புக்கள் தான். அப்போ இந்த டிஐஜி சம்மந்தப்பட்ட இந்த கைது செய்யப்பட்ட டிஐஜி, முன்னாள் டிஐஜி, இந்த கெய்லியாக்கள் உறவு அவையை காப்பாற்றுறதுக்கு இந்த டிஐஜி செய்த சதிகள், அதே போல் இந்த அரசாங்கத்தை நல்லாட்சியை கவிட்டு தாங்கள் ஒரு அரசாங்கத்தை கொண்டு தங்கள் மீது இருக்கிற ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் அந்த விடுதலை செய்கிறதுக்கு சுரேஷ் அலையை சாரான் மாதிரி ஆக்களை பயன்படுத்தின சதிகள், இதை மாதிரி எத்தனை ஆயிரம் சதிகளை செய்திருப்பாங்க கடந்த தமிழர்களுக்கு எதிராக யோசிச்சு பார்க்க தலையெல்லாம் சுற்று. உங்களோட கருத்தை என்னென்னு பதிச்சதுன்னா நன்றி, வணக்கம்.